ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் தான் எதிரின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பல நேரங்களில் அது உண்மைதான் ஃபீல் ஆகுது இல்லைங்க. ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க மனநிலை என்ன, அவங்க சூழ்நிலை என்ன அப்படின்னு யாரும் எதுவும் யோசிக்கிறது இல்லைங்க. தனக்கு தோன்ற வார்த்தைகளால் அவங்கள காயப்படுத்திட்டு போயிடுறாங்க ரொம்ப அசால்ட்டாக. எப்படி சொல்கிறது, ஒன்று அவங்க ஓவராக மேக்கப் பண்ணுறாங்கன்னு வைங்க, அது அவங்க விருப்பங்க. அவங்க அழகுபடுத்திக்கிறது, அதை அவங்க ரொம்ப மேக்கப் பண்ணுறா, அவள் சரியில்லை அப்படின்றது ட்ரெஸ் பண்ணுறதும் அது அவங்க விருப்பம். அது பார்க்குறவங்க பார்வையை பொறுத்து தான் அது அமையும் இல்லையா. தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குற எல்லாத்துக்குமே எல்லாமே தப்பாக தாங்க தெரியும். சாரீ கூட தப்பாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எப்படி சொல்ல, லோ ஹிப்பில் சாரீ கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட கருத்துக்கள் வர வாய்ப்பு அதிகம். உண்மை தானே. ரொம்ப சுலபமாக ஒருத்தரை விமர்சிச்சிடுறாங்க, அப்படி தானே. அது அவங்க காதில் விழும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க அதுக்கு எந்த அளவு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே யோசிக்கிறதே கிடையாது. எப்படியோ இருக்கட்டுங்க, அவங்க விருப்பங்க. அவங்க தப்பே பண்ணாலும் அவங்க தானே போகிறாங்க, யாரையும் வாங்கன்னு கூப்பிடலைல்ல. இது என்னுடைய கருத்து. என்கிட்ட ஒழுங்காக பேசுனா நான் யாராக இருந்தாலும் நான் நல்லபடியாக பேசுவேன். இது நான் இப்படி தான். இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் பேச்சினால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பீங்கல்ல, அதே மாதிரி மூஞ்சிக்கு நேராக ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, முதுகுக்கு பின்னாடி ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் தானேங்க வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆண்களுக்கும் இது பொருந்துங்க, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆண்களையும் முன்ன பின்ன பேசுகிறவங்க இருக்காங்க. இருந்தாலும் 99% கெட்ட வார்த்தைகள் எல்லாம் என்னமோ பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்டதாக தான் பேசுகிறாங்க. பெண்ணாகட்டும் ஆணாகட்டும். தோணுச்சுங்க சில மனிதர்களை பற்றி கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும். வயசானவங்க 99% இதில் வயசானவங்கள தான் இருக்காங்க, தப்பான கண்ணோட்டத்தில் பேசுகிறது பார்க்குறது அப்படின்ட்டு. மற்றவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க வேலைகளே சரியாக போயிட்டுருக்கு. உண்மைதானே. 30 வயசுக்கு மேலே ஆனால் வேறு வேலை இல்லாத பொழுது அடுத்தவங்க கதைகள் தான் இவங்களுக்கு பொழுதுபோக்காக போயிட்டுருக்கு. ஓகேங்க, பாய்.